சோஷியல் மீடியாவில் தொடங்கினாலும் போராட்டத்தை கையில் எடுத்து களத்திற்கு வந்திருக்கிறது காக்ரோச் ஜனதா கட்சி. அக்கட்சி மீதான எதிர்பார்ப்பும் எதிர்காலமும் என்னவாக இருக்கும் என மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நம்ம நாட்டில் உள்ள இளைஞர்கள் எல்லாருமே இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்றாங்க, அவங்களோட கருத்துக்களை பதிவிடுறாங்க. இது ஒரு நல்ல முயற்சி தான். எல்லாருமே இந்த நாட்டோட அடுத்து என்ன நடக்குது, அடுத்த மூவ் என்ன இந்த நாட்டோடதுன்னு எல்லா இளைஞர்களுமே கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கருத்து சுதந்திரங்கிறது எல்லாருக்குமே உண்டு. ஓகே, இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ பேர் மத்திய அரசை பற்றி என்ன நடக்குதுங்கிற நிகழ்வை எல்லாருமே எல்லா நாளுமே கவனிக்கிறாங்க. மத்தியில் ஆட்சியில் இருக்கவங்களும் வருங்காலத்தில் ஆட்சியில் வாரவங்களும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தாரோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வந்த பிறகு இளைஞர்களுக்கு ஒரு முக்கியத்தை தரல. அந்த ஒரு காரணம் வச்சு தான் அந்த ஒரு பார்ட்டி உருவாயிருக்கு. வருங்காலத்தில் இப்போ மத்தியில் ஆளுகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பின்னடைவு தான் கொடுக்கும். ஏன்னா மத்தியில் ஆளுறவங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி தரணும். ஏன்னா அவங்க வேலை வாய்ப்பு உருவாக்காத ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த ஒரு பார்ட்டியை உருவாயிருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்தியில் ஆளக்கூடிய ஆளும் கட்சிக்கு எதிராக இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத காட்டுது. அதே போல இன்னைக்கு இளைஞர்கள் வேலை இல்லாம நாடோடிகளாக நடைப்பிணங்களாக வாழ முடியாம, வாங்கிய கடனை கட்ட முடியாம ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. அது எல்லாமே வெளிப்படுது. இவ்வளவு வரவேற்பு இருக்குன்னு சொன்னா அந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில அவ்வளவு கோவங்களும் கூட இந்த மத்திய அரசு மீது கோவங்கள் இளைஞர்கள் கிட்ட இருக்கு. நல்லதுன்னு தான் நினைக்கிறோம். இப்ப நான் நினைக்கிறத அவங்க கொண்டு போறாங்கல்ல, இப்போ நான் என்னால் கொண்டு போக முடியல, அவங்க கொண்டு போகிறப்ப எனக்கு நல்லது தான். அது டிவிக்கே மாதிரி அவங்க இப்போ சோசியல் மீடியா கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ படித்த இளைஞர்களுடைய அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குதுங்கிறது புரியுது. ஏன்னா அது நிறைய பேர் அதில் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. அரசு அதை தடை பண்ணி மறுபடியும் தொடங்கி மறுபடியும் அதில் ஆட்கள் ஜாயின் பண்ணுறதில் அதிகமாக ஈடுபட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஏதோ இளைஞர்கள் மத்தியில் அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குதுங்கிறது மட்டும் தெரியுது. என்ன மாதிரியான இளைஞர்கள் எல்லாருமே என்னன்னா காங்கிரஸையும் பிஜேபியும் ஒரே பார்வையாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த சிஜேபியை நல்ல ஒரு வலுவான ஒரு அரசியல் கட்சியா வலுப்பெறணும், அமையணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாகவும் நோக்கமாகவும் இருக்கு. சோசியல் மீடியா வச்சு இது பண்றாங்கல்ல, அது யாருக்காகனா வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இந்த தப்பு நடக்குன்னு சொல்லிட்டு அவங்க காமிக்கிறாங்கல்ல, அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், சப்போர்ட் தானே பண்ணணும். அதையே நம்ம எதிர்க்கணும்னா நீ தப்பு பண்ணா நீ எதிர்ப்ப, சரிங்களா? தப்பு பண்ணாத எதிர்க்க மாட்டா, சப்போர்ட் தான் பண்ணுவான். ஸோ சப்போர்ட் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. இதை நம்பி தானே இப்போ நிறைய இந்த இணைறாங்க, இந்த இதில் கட்சி இந்த இணைறாங்க. நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த கட்சி மாறணும் நம்பிக்கையில தான் எல்லாரும் சேர்ந்துருக்கோம், எல்லாரும் நம்புறோம். ஒரு விளையாட்டா ஒரு சோசியல் மீடியாவில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இப்படிப்பட்ட எழுச்சி பெற்று இருக்குதுன்ற அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா கடந்த காலங்கள்லாம் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா அந்த தலைவர் பல்வேறு ஊர்களுக்கு போகணும், பல்வேறு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணணும், அந்த கட்சியை மக்கள் இடத்துல கொண்டு போய் அந்த சின்னத்தையும் அவங்களுடைய கொள்கைகளையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் இப்போ எல்லாம் சோசியல் மீடியாவில் இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதை குறுகிய காலத்துல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து குறுகிய காலத்துல ஒரு பெருமளவு ஒரு எழுச்சியை உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இந்த காக்ரோச் ஜனதா கட்சி இருக்குது. சமூக வலைதளங்களை வச்சுதான் நாங்களே டிவிக்கே வந்தோம். நாங்களே வந்துட்டோம். அப்புறம் காக்ரோச் வராதா? அது மேபி வந்துடும், போக போக அடுத்தடுத்து நல்லது பண்ண வந்துடும். என்னன்னா சோசியல் மீடியாவில் அந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ வீதி வரைக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இதோடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இளைய தலைமுறை தான் அரசியலை நிர்ணயிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு சக்தி இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்போ தமிழ்நாட்டையே கூட நம்ம சொல்லலாம். ஒரு 60 ஆண்டு காலம் திராவிட கட்சி ஆட்சியில் இருந்தது. இப்போ அந்த ஜென்சின்னு சொல்லக்கூடிய இளைய தமிழர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஸோ அதேமாரி தான் இப்போ அங்கேயும் டெல்லியிலேயே மாரி ஒரு போராட்டத்தை இந்த ஜென்சி சொல்லக்கூடிய இளைய தலைமுறை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.